ஏற்கனவே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 7 வருஷம் தண்டனை பெயிலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக 7 வருஷம் அனுபவிக்கணும் அப்படின்ற கேஸ் எல்லாம் இருக்குது உங்கள் பிள்ளைக்குன்னு சொன்னதுனால ஜெபம் பண்ணிவிட்டேன். ஏதோ மனசு உள்ள பாரத்தை யார்கிட்ட சொல்லணும், தெய்வத்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்லிவிட்டு படுத்துட்டேன். ஆனால் காலையில் என் பேர் விநாயகமூர்த்தி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ என்ன சார்னு சொல்லி எழுந்து போய் கேட்கும்போது, தம்பி உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொன்னார், நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வேறு வழி தெரியாமல் அப்படி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போனோம். அங்கேயும் ஒரு குடிசு வீடு, என்ன யாரும் எங்களை சேர்த்துக்கல. இவன் வந்தானா இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லி அவங்க பயந்தாங்க. அவங்க பயந்தில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நான் இருந்தேன் நான். ஸோ அந்த ஆர்ப்பாக்கம் என்ற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போனோம். அதான் என் அம்மா ஊர். அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு சர்ச் இருந்தது. அது அடிக்கடி வந்து அந்த பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க இயேசு பற்றி. நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேன், இயேசுவாது எதுவும் அதுன்னு சொல்லி நீங்கள் போங்க உங்கள் வேலையை பார்த்துன்னு சொல்லி பண்ணுவோம். ஏன்னா பார்த்தா அந்த பாஸ்டர்லாம் கூட பயப்படுவாங்க. நிறைய பேர் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா பேசிகிட்டே இருப்பேன், திடீர்னு மூஞ்சிலே குத்திடுவேன், பேசிகிட்டே இருக்கும்போது குத்திடுவேன். அப்படின்னும் போது ஒரு ஜண்டி ஒரு மாதிரி மென்டலு கிராக்குன்னெலாம் சொல்லுவாங்க. திடீரென்று ஒரு நாள் என்னை அறியாமல் நான் என்ன செஞ்சிட்டேன்னா சென்னைக்கு போயிட்டேன். அதுக்கு முன்பாக நிறைய போதை தெளிந்ததுக்கப்புறமா நிறைய சூசைட்லாம் பண்ணேன். ஒரு 18 முறை பைக் எடுத்துன்னு போயிட்டு ஆப்போசிட்டில் பெங்களூர் ரோட்டில் ஆப்போசிட்டில் அடித்து செத்துடணும், நான் செத்தா எதனா பணம் கொடுப்பாங்க அப்பா அம்மாவுக்கு, பாவம் அவங்க எப்படியோ என்னை நம்பிட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை பிசாசு கொடுப்பான். அந்த காதில் எனக்கு யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். அதே போல் நான் பைக் எடுத்துன்னு போவேன், நேராக இடிப்பேன், கீழே விழுவேன், ஆனால் உயிர் மட்டும் தேய்ச்சின்னு போவேன், அவ்வளோதான். அப்புறம் எடுத்துன்னு போயிட்டு கேஸ் போடுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, சரியாயிடும். இது வாடிக்கையாக நிறைய டைம் நடக்கும். எத்தனையோ முறை நான் முயற்சிலாம் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம 3 பேருமே சாப்பாட்டில் விஷம் வாங்கிடலாம், விஷம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம செத்துடலாம்ப்பா, இதுக்கப்புறம் எந்த சாமியும் நம்மளை காப்பாற்றாது, இனிமேல் வேணாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, அவங்க ஏன் சாகணும், நான் மட்டும் ஊர் விட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருது. அப்போது அப்பா அம்மா மட்டும் இயேசு கேள்விப்படுறாங்க. இயேசு கேள்விப்பட்டு மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பாஸ்டர் செல்வம்னு சொல்லிட்டு அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை, அங்கே கிளை சபையை வச்சு நடத்துகிறாங்க பாஸ்டர் ஐயா. அவங்க அவங்ககிட்ட போகிறாங்க. அப்பா அம்மா போயிட்டு எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன்யா, சாமியாரை எங்கள் பிள்ளையை எப்படியே காப்பாற்றுங்கன்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச ஜபத்தை பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இயேசு ஏற்றுக்குன்னு. என் பிள்ளை சரியாயிட்டா நான் இயேசு ஏற்றுக்கிறேன்ற மாதிரி 2 பேருமே ஒத்துக்கொள்கிறாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் நிறைய டைம் சூசைடு இந்த காரியங்கள் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு. டெய்லி நிறைய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. கடைசியாக அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு போயிட்டு தூக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த கயிறு எடுத்துகிட்டு போகும்போது என்னவோ யாரோ பேசுகிற போல் இருக்குது, ஆனால் அது இயேசுன்னு எனக்கு தெரியாது. ஒரு முறை சர்ச்சைக்கு போ, அதுக்கப்புறமா நீ முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே எனக்கு தூண்டுதல் இருக்குது. அப்போ அந்த கயிறு கொண்டு போன கயிறை எடுத்து தூக்கி போட்டு அங்கே தூங்கிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நான் போக ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே அப்பா அம்மா கேள்விப்பட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போகிறது நிற்கிறது அப்படிலாம் இருந்துன்னு இருந்தாங்க. இயேசுவை லைட்டாக கேள்விப்படுறாங்க. நானும் அப்படி போகிறேன். ஏதோ மாற்றம் வரா மாதிரி தெரியுது எனக்கு. ஆனால் அந்த கொஞ்ச நாளில் நாங்கள் 3 பேர் என்ன செய்கிறோன்னா ஞானஸ்தானம், எனக்கு தெரியாமல் அறியாமல் ஞானஸ்தானம் எடுத்துடுறோம். ஞானஸ்தானம் எடுத்தால் ஆகிலும் இவன் சரியாயிடான்னு எல்லாரும் சொன்னதுனால இயேசுக்கிட்ட சேர்த்துக்கோ, இயேசுக்கிட்ட சேர்ந்துருன்னுவாங்க. எதுனோ கட்சி மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அப்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஞானஸ்தானம் மூழ்கி இருந்தால் சரியாக போடும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஆனால் மூழ்கி இருந்த பிறகு ஒன்றும் நடக்கலை. ஏன்னா நான் முழுசாக என்னோடக்குள்ளே இருக்க அந்த தீய சக்தியும் வெளியே போகல, என் மனசும் சுத்தமாக மாறி நான் ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் கடைசியில் கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு அந்த ஊரை விட்டு ஓடுறேன், அம்மா அப்பா விட்டு. மறுபடியும் நிறைய மாதங்கள் சொல்லலாம், ஒரு 6 மாதம் சொல்லலாம். சும்மா என்றைக்காவது ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு போகிறது உண்டு, மற்றபடி சர்ச்சுக்கு போக மாட்டோம். சும்மா ஏதோ அவங்களுக்காக மூழ்கி எடுத்தாச்சு ஞானஸ்தானம், அவ்வளோதான். இயேசு லைட்டாக அப்படி கேள்விப்பட்டு போயிட்டோம். அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சென்னைக்கு மறுபடியும் சேட்பட்டுக்கு வரேன். அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க.
அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நான் மறுபடியும் பேசிட்டு அப்போது எல்லா நட்புகளும் ஒன்றா சேருது. அப்போ குடிக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய குடிக்க இது வரைக்கும் சாராயம் குடிச்சிருக்கிறதுனால இந்த ஒயின் மறுபடியும் ஒரு ஏறக்குறைய 2 வருஷம்னு சொல்லலாம். அந்த பைத்திய நிலைமையில் தான் ஓடியாரேன் நான். பைத்திய நிலை சும்மா ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டை மாட்டிக்கின்னு நிலவம் போகிற ஓடியாரேன் நான். ஆனால் அந்த பைத்திய நிலைமை இருக்குது எனக்கு. குடிக்கு போதை முடிஞ்ச உடனே நிலவம் போல் இருப்பேன், குடியானவொடனே பைத்தியம் ஆகிடும். அப்படி தான் ரொட்டீன். அப்போ வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. வரும்போது என்னடா மச்சான் எங்கடா போயிட்டே இவ்வளோ நாளாக இல்லையடான்னு சொல்லி அவங்களாம் அன்பு காட்டுற மாதிரி காட்டுறாங்க. என் கூட வராங்க, சேர்றாங்க. நிறைய சாராயத்தை அன்றைக்கி குடிக்கிறேன். ஒரே நாள் நடந்தது. அந்த சாராயத்தை குடிக்கும் போது எவ்வளோ குடிக்கணுமோ 1 ஃபுல்லு 2 ஃபுல்லுலாம் போயிடுச்சு. நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே எனக்கு வர அந்த பைத்தியம், அந்த பிளாக் அவுட்ன்ற மென்டல் டிசீஸ், அந்த தீய சக்தியெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ நிறைய கத்துவேன். எவ்வளோ சத்தமோ லவுடாக கத்துவேன். ஊன்னு எல்லாருமே என்ன தான் பார்ப்பாங்க. அதே இடத்துல அது நடந்தது. அப்போ அதை குடிச்சிட்டு அந்த ஹோட்டல்லாம் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறேன். எத்தனையோ ஹோட்டல், அந்த ரோட்டில் இருக்கிற எல்லா ஹோட்டலையும் அடிக்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் நடந்தது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறேன். ஏற்கனவே பல கேஸ் என் மேலே உண்டு. அப்போது அன்றைக்கி ஒரு பெரிய சண்டை நடந்த உடனே சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பயங்கரமாக கத்தி ஒரு அமகலம் பண்ணதுனால போலீஸ் எல்லாம் ஓடிடுவாங்க. என்னை பிடிக்கிறாங்க. யாராலையும் பிடிக்க முடியல. 5-6 பேர் போலீஸ் வராங்க. சுற்றி போட்டு இவனை பிடிக்கணுன்னு வராங்க. பிடிக்கல. நான் ஹிந்தியில் பேசுகிறேன், தெலுங்கில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேன். அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு போலீஸ்க்கு என்ன தெரிஞ்சிட்டாங்கன்னா இவன் தீவிரவாதி நினைக்கிறேன், அதனால் இவன் யாருன்னே தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக மேலிடத்து வரைக்கும் வாக்கி டாட்டில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பிடிக்க முடியல சார், ரொம்ப அமகலம் பண்ணுறான். நிறைய 1 ஹவருக்கு மேலே அவங்கள சுற்றி விட்டேன். ஓடியாராங்க, தோத்துறாங்க, சுற்றி ஓடியாரேன். அப்புறம் கூர்க்காவங்களாம் வச்சு ஒரு 10 பேர் வச்சு கபடியில் பிடிக்கிற வந்து என்னை பிடிக்கிறாங்க. கிட்ட பிடிச்சி எல்லாம் மூஞ்சிலையும் டப்புன்னு எட்டி உதச்சிட்டு, இது வந்து நான் சொல்கிறது என்னை பெருமைப்படுத்துறதுக்காக கிடையாது. அன்றைக்கி எனக்குள்ளே இந்த தீய சக்தி எல்லாரையும் பிடிக்காத அளவுக்கு தூக்கி போட்டு அடிக்க வச்சுது. அன்றைக்கி பயங்கரமாக என்னை பார்த்தா அப்படி ஓடுவாங்க அந்த நாட்கள். அப்படி இருந்துச்சு. அப்போது அங்கே தூக்கி தள்ளி விட்டு ஓடும் போது பைக்கில் டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணி நான் போகும்போது தான் வாக்கி டாக்கியில் சொல்கிறாரு, ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்கிறாரு, காலிலையாவது சுட்டு பிடிங்க, இவன் வந்து விட்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலில் சுட்டு பிடிக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு ஆட்டோவை குறுக்க விட்டு கீழே விழுந்து அப்படியே கீழே வந்து மயக்க நிலையில் மாறுறேன். பின்னாடி கொண்டு வர்றாங்க. என்னை தண்ணி ஊற்றி மயக்க நிலையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிக்கிறாங்க. அடித்து இந்த கைகள்லாம் பார்த்திங்கன்னா தரையாக கிழிஞ்சிருக்கும். மண்டை, என்னுடைய உடம்பு அங்கே அடையாளம் மொத்தமே அடித்து நாஸ்தி பண்ணியாச்சு. கடைசியில் 3 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டேன். 3 நாள் கோமா ஸ்டேஜில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் நான் அனுமதிக்கப்படுறேன். அதுக்கு பிற்பாடு எப்படியோ தெளிஞ்சேன். எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சு ஓடி வந்துட்டாங்க. வந்து எல்லோரும் காலையும் விழுறாங்க, அழுகுறாங்க, நடக்கலை. பிற்பாடு 7 வருட சிறை தண்டனையை எனக்கு அனுமதிக்கிறாங்க. 7 வருடம் புயல் ஜெயிலில் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அம்மா அப்பா எவ்வளோ கதறாங்க. எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவன் புள்ள செஞ்ச அந்த காரியங்கள்லாம் பெருசுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகளே எதிர்த்து பேசுறதுனால, தெரியாமல் செஞ்சதுனால அவங்க ரொம்ப கோவப்பட்டு ஏறக்குறைய 49 விதமான கேஸுகளை என் மேலே போட்டு பல விதமான நியூஸ் பேப்பரில் போட்டு 7 வருஷம் சிறை தண்டனையை உள்ளே அனுமதிச்சிட்டாங்க. அப்போது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தது கிடையாது. 2 நாள் 3 நாள் எடுத்துருவாங்க பெயில். கையில் கட்டு போட்டு உள்ளே தூக்கி போயிட்டு போடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுறாங்க, புயல் ஜெயிலில். அப்போது 2 நாளுக்கு அப்புறம் அந்த போதை இல்லாதனால அழுவ வருது, கண்ணீர் வடிக்குது, அம்மா அப்பா பற்றி நினைப்பு வருது. அது வரைக்கும் வரல. அப்போது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அம்மா அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் உணர்வு வருது. அப்புறம் அந்த நரக வாழ்க்கையான அந்த ஜெயிலை பார்த்தேன். அந்த ஒரு கையில் சாப்பாடு வாங்கி போகிறது, அதில் சுட சுட தூக்கி கையில் ஊற்றுவாங்க. உப்பு இல்லாத அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வேதனை அடைய ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து அங்கே உள்ளே இருக்கிறவங்கள வந்து அடிப்பாங்க. நம்ம தான் பெரிய ரவுடின்னு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே ரவுடிலாம் இருப்பாங்க. உள்ள நிறைய பேர் அடிக்க வருவாங்க. ஒரு கையை வச்சு பெருக்க சொல்லுவாங்க. வெளில இருந்தது எப்படியா இருந்தாலும் உள்ளே போனால் அவங்க சீனியர்ன்றதுனால அவங்க சொல்கிறத செய்யணும். அப்போ அந்த காரியங்கள்லாம் செய்யும்போது வேதனை மேலே வேதனை ஆயிடுச்சு. இனிமேல் வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயாவது செத்துடணும். எங்கே எத்தனையோ வாட்டி நம்ம முயற்சி பண்ணோம், சாக முடியல. ஜெயிலில் நம்ம செத்துடணும் அப்படின்ற அளவுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போய் அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்பா அம்மா கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டேன். ஏன்னா
அவங்க வந்து ஏற்கனவே சாகக்கூடியவங்க, இந்த நிலையை கேட்டவுடனே கண்டிப்பாக செத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு என் உள்ளத்தில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ அப்பா அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே அது ஏற்கனவே ஏசி சர்ச்சுக்கு போனதுனால அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே இருந்த அந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா, பாஸ்டர் செல்லும் ஐயா சொல்கிறாங்க, எப்படியோ யார் மூலியமா சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க பக்கத்தில் ஏசி சர்ச் இருக்குது, பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா அங்கே இருக்கிறாங்க. அவங்க நிறைய ஜிப்பா போட்டு நிறைய வெள்ளையாக பாஸ்டர் வருவாங்க. எல்லா கடையும் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாரம் அந்த இடத்த விட்டு போகாமல் இங்கே எத்தனையோ பாஸ்டர்மாக இந்த ஜிப்பாலாம் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்களாம். அப்போது அம்மா அப்போ சொன்னதை நான் கேட்டேன். அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க, அவங்க எல்லார் காலையும் போயிட்டு நெடுக்க விழுவாங்க, ஐயா எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுருங்க ஐயா, ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டோம், அவன் வெளியே வந்துட்டா எப்படியாவது ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்துருவா, நான் நம்புகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி இவங்க கெஞ்ச ஆரம்பித்தாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் நீ கவலைப்படாதம்மா, எல்லா பாஸ்டரும் நல்லா நம்பிக்கை கொடுத்தாங்க, நீ கவலைப்படாதம்மா, அவங்க ஆண்டவர் எவ்வளோ பெரிய நன்மையெல்லாம் செஞ்சுக்கிறாரு, உங்கள் பிள்ளைய மட்டும் எப்படிமா விட்டுருவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்களுடைய ஜெபத்தினால உங்கள் பிள்ளைய ஆண்டவர் காப்பாற்றி உங்கள் கையில் கொடுப்பாருன்னு நிறைய நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிறாங்க. 7 நாள் அளவுமே அவங்களுக்கு புயல் ஜெயிலுக்கு வரத்துக்கு கூட அவங்களுக்கு வழி தெரியாது. அவங்களுக்கு சேத்பட்டு நல்லா வந்து பழக்கம் தான் தெரியுமே தவிர புயல் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போது யாரையோ கேட்டிருக்காங்க, கூட்டும் போல் அங்கேயே அழுதுருக்குறாங்க, கத்திருக்கிறாங்க, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது 7-8 நாட்கள் ஆக என் கையில் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டு, ஒரு புதிய ஏற்பாடு ப்ளூ கலரில் அப்போ என்கிட்ட ஒருத்தர் கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த தம்பி இயேசு உன்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. அவன் யாருன்னு தெரியாது எனக்கு, அவர் பாட்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அவரும் என்னை போல் ஒரு கைதி தான். அவர் கொடுத்துட்டு பைபிள் கொடுத்துட்டு போயிட்டார். அப்போது எனக்கு கொஞ்சம் மூளையில் கொஞ்சம் பொறி தட்டுது, நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுலாம் ஞாபகம் வருது. ஆமாம், ஞானஸ்தானம் எடுத்து போய் எடுக்க வச்சாங்க, அங்கே முழுகணுமே எழுந்துமே, இயேசு பற்றி சொன்னாங்களே, நீ சாகக்கூடாதுன்னு ஒருத்தர் தூக்கு போடும்போது சொன்னார் அப்படிலாம் கொஞ்சம் ரீவன் ஆகுது. ரீவன் ஆகி நான் அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பிற்பாடு அந்த பைபிளை தெய்வமாக நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஜபம்லாம் சுத்தமாக எதுவுமே தெரியாது. அப்போ இயேசு சும்மா லைட்டாக ஒரு பர்சன்ட் கூட சொல்லலாம், அவ்வளோதான். சும்மா தெரியும், போகும்போதெல்லாம் அப்படி போட்டு வரும், அவ்வளோதானே தவிர. ஏன்னா நாங்கள் பூர்வீகமான இந்து குடும்பத்துலேருந்து பேக்ரவுண்டு வந்ததுனால எனக்கு தெரியாது. அப்போது அந்த பைபிள் வந்த உடனே ஒருவேளை இந்த பைபிள் நம்பலாம், ஒரு வாட்டி அதை இயேசு கூப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு உணர்வு வருது. எப்படியும் நம்ம சாக போகிறோம், அதுக்கு முன்பாக அதை செய்யலான்னு சொல்லிட்டு நாட்கள் ஆக ஒரு 12வது நாள் வந்தோடனே எனக்கு ரொம்ப வலி வேதனை தாங்க முடியலன்னு சொல்லி எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அந்த பைபிள் அந்த புதிய ஏற்பாட்டை கொண்டு வந்து அங்கே கீழே வச்சுட்டு அதை தெய்வமாக நினச்சேன். இந்த மாதிரி பைபிளை தெய்வமாக நினச்சி, இயேசுவே நீங்கள் கடவுள்ன்றதை நான் நம்புகிறேன், அதனால் ஒரு எனக்கு சந்தர்ப்பம் நீங்கள் கொடுங்க, ஏன்னா நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், நிறைய பேர் வாழ்க்கை கெடுத்துட்டேன், எத்தனையோ பேர் சம்மதம் அடிச்சிட்டேன், நிறைய பேர் காயப்படுத்திட்டேன், நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் மன்னிச்சிட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன், உங்களுக்காக இந்த பூமியில் எங்கெல்லாம் போக சொல்கிறீங்களோ 2 பேர் இருந்தால் கூட நான் உங்களுக்காக உங்களை பற்றி நான் சொல்லுவேன். எனக்கு என்ன தெரியுமோ ஜபம், எனக்கு அந்த அளவுக்கு ஜபம் தெரியாது, எனக்கு என்ன தெரியுமோ புலம்புறேன், அழுவுறேன், கண்ணீர் வடிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் என்னை வெளியே கொண்டு போகலன்னா நான் ஏற்கனவே யோசித்து வச்ச மாதிரி 100% நான் செத்துறது தவிர எனக்கு வழி இல்லை அப்படின்ற என் இருதயத்தை கர்த்தர் நிச்சயமாக பார்த்துருக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் இயேசுவை நான் கூப்பிட்டதும் கிடையாது, ஒன்றும் பண்ண கிடையாது, சும்மா இயேசு மற்றவங்க சொல்கிறதுனால அப்படி பண்ணுவேன், அவ்வளோதான். அவரை பற்றி எதுவுமே தெரியாது அதிகமாக. ஆனால் அந்த ஜெயிலில் அந்த பயங்கரமான அந்த போராட்டத்தில் அவர் நினைக்க தோணுது. அப்போது அந்த பைபிளை வச்சுட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நைட்டெல்லாம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிவிட்டு என்னை வெளியே கொண்டு போனீங்கன்னா நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அங்கே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிவிட்டு நான் தூங்கிட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக மறிச்சிடுவேன், ஏன்னா அப்பா அம்மா என்ன ஆனாங்களும் எனக்கு தெரியல சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுத்துட்டேன். படுத்துட்டுக்கு அப்புறமா 12 நாள் முடிஞ்சு 13 நாள், ஏற்கனவே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 7 வருஷம் தண்டனை, பெயிலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக 7 வருஷம் அனுபவிக்கணும் அப்படின்ற கேஸ் எல்லாம் இருக்குது உங்கள் பிள்ளைக்குன்னு சொன்னதுனால நான் அதை காதார கேட்டேன். அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எனக்கும் ஜெபம் பண்ணிட்டேன். ஏதோ மனசு உள்ள பாரத்தை யார்கிட்ட சொல்லணும், தெய்வத்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்லிவிட்டு படுத்துட்டேன். ஆனால் காலையில் என் பேர் விநாயகமூர்த்தி, இப்போ தான் எனக்கு வின்சென்ட்னு பேர், ஆனால் என் பேர் அப்பா அம்மா வச்சது விநாயகமூர்த்தி தான்.
அப்போது விநாயகமூர்த்தின்னு எனக்கு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது என்ன சார்னு சொல்லி எழுந்து போய் கேட்கும்போது ஏதோ கூப்பிட்றாருன்னு சொல்லி போனேன். அப்போது சொன்னார், தம்பி உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொன்னார், நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சது. என்ன நடந்தது தெரில. ஏன்னா 7 வருஷ சிறை தண்டனை, வெளியே வர முடியாது. ஆனால் இது வரைக்கும் வேண்டாதவர், இது வரைக்கும் வணங்காதவர், இது வரைக்கும் கூப்பிடாதவர், முதல் முறையாக அவரை நம்பிக்கையாக வச்சு என் கையில் வச்சு அந்த பைபிளை தெய்வமாக நினச்சி முறையாக இயேசுவே எனக்கு உதவி செய்யும்னு கேட்டபோது உடனடியாக என் ஜெபத்தை, என் வேண்டுதலை கேட்டு என்னை விடுதலை செஞ்சார். இவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு பயங்கர ஆசையாக இருந்துச்சு எனக்கு. அப்போது அந்த ஜெயிலேருந்து வெளியே வரேன். அப்பா அம்மாலாம் கண்ணுக்கு முன்னாடி வர்றாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு அவங்கள பார்த்து ஒன்றும் பெரிய பிரமிப்புலாம் இல்லை. ஏன் பிரமிப்பு இல்லைன்னா, இந்த தெய்வம் யார், இந்த இயேசு யார், இவ்வளோ பெரிய அக்கிரமக்காரனாக பாவமாக இருந்த என்ன, இப்படிப்பட்ட விடுதலை, இப்படிப்பட்ட 7 வருஷம் சிறை தண்டனை இந்த எண்ணெய் மீட்கக்கூடிய அளவுக்கு இவர் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் சபைக்கு உண்மையாகவே நான் சொன்னது போல் ஆர்ப்பாக்கம் சபைக்கு அங்கே போகிறேன். என்னை கொண்டு போகிறாங்க. அப்போது என்கிட்ட இயேசு பற்றி பேசுகிறாங்க. பாஸ்டர் செல்வம் ஐயாவும் அவருடைய துணைவியார் நிறைய இந்த வார்த்தை, யாருமா இயேசு, என்னை ஏன் அவர் மீட்டாருன்னு சொல்லி கேட்கும்போது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்தார் என்ற வார்த்தையை நான் படிக்க ஆரம்பித்தேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்தார். அதில் பிரதான பாவி நான் பவுல் சொல்வார். அதே போல் தான் என் வாழ்க்கையில் பிரதான பாவங்களை செஞ்சு அந்த காரியங்கள்லாம் இருந்ததுனால என் கூட அந்த வசனம் பேசுவது போலவே இருந்தது. நானும் பாவி தான் என்று ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குன்னு சொன்னாங்க. அப்போது அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நான் நம்ப ஆரம்பித்தேன். இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினாருப்பா தம்பி, உனக்காக அவர் மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தான்னு சொன்னாங்க. ஏன் எனக்காக மறிக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பித்து இந்த முழு வேதாகமத்தையும் எந்த வேலைக்கும் போகாமல் அதே சர்ச்சில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமான நம்பிக்கை பெருகி கொண்டே வந்தது. ஒவ்வொரு அட்டைகளையும் ஒவ்வொரு அந்த எழுத்துக்களையும் படிக்க 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 என் மூளையில் ஏதோ ஒரு நடக்க ஆரம்பிக்குது. என்னுடைய கெட்ட சுபாவங்கள் எல்லாம் மறைகிறது. எல்லா தீய சக்திகள், என்னை பிடிச்சிருந்த லேகியோன்னு சொல்லக்கூடிய தீய சக்தி எல்லாம் விலகுகிறது. கெட்ட சிகரெட்டு, பீடி, குடி, ஆன்ஸு, மாவா, கஞ்சா, குடி, எல்லா பழக்கங்களும் இருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை விட்டு அகற்றினார். அதிகபட்சமாய் 6 மாதத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசுவை நான் முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் இந்த வேதாந்தத்தை படித்த பிறகு என் இருதயம் பக்குவமானது. இயேசு மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். அப்பொழுது என் வாழ்க்கை இயேசுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அப்போது நான் எப்படி சொன்னனோ அதே போல் அந்த நாள் முதற்கொண்டு ஊழியரோடு கூட சேர்ந்து அநேக கிராமங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவது, சிறு பிள்ளைகள் இயேசு பற்றி கூறுவது என்று சொல்லி ஆரம்பித்த ஊழியம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லாத இடங்களில் சொல்லுவதற்கு ஒரு பெரிய மகத்தான வாய்ப்பை கொடுத்தார். என் தாய் தகப்பனுடைய கண்ணீரை என் இயேசு மாற்றினார். என் அப்பா அம்மா அழுது கொண்டிருந்த அந்த துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார். ஏன் மீட்டார், என்னை எதுக்காக கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டுட்டே இருப்பேன். நான் 3 வருடம் இது நடந்தது. அப்போ தான் ஆண்டு சொன்னார், மகனே நான் உன்னை கொண்டு வந்தது என் பணியை செய்வதற்காகன்னு சொன்னார் கர்த்தர். அப்போது சுவிசேஷ ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். பல இடங்களில் ப்ரொஜெக்டர் வச்சு இயேசு கிறிஸ்துடைய அந்த அவர் காயப்படுதல், அடிக்கப்படுதல், மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் மக்களுக்கு போட்டு காட்டு, இப்படி மைக்கில் வச்சு கமாண்ட்ரி கொடுத்து இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி அநேக கிராமங்களுக்கு தனியாகவே போவேன். யாரும் என்னெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டாங்க. நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த ஊழியத்தை கண்டினியூவாக செய்ய 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 கர்த்தர் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்தார். அப்பொழுது தான் உன் சொந்த ஊருக்கு போன்னு சொன்னார். எந்த ஊரில் என்னை அடித்து தடுத்துனாங்களோ அதே ஊருக்கு ஊழியத்துக்கு போக சொன்னார். நான் அங்கே போனேன். போனதுக்கப்புறமா என்னுடைய அப்பா அம்மா எல்லோரும் நாங்கள் இங்கே ஆர்ப்பாக்கம் வந்துட்டோம். இப்போது ஓலை குடிசை எல்லாம் மாறிவிட்டது. வாழ்க்கையில் எனக்கு நல்ல வேலையை கொடுத்து, சம்பள உயர்வை கொடுத்து, நல்ல ஒரு காரெல்லாம் கொடுத்து கர்த்தர் மேன்மையாய் வைத்திருந்தார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டது கிடையவே கிடையாது. மேன்மையான மேன்மை. எல்லாம் யோசித்தாங்க, இந்த பைத்தியம் எப்படி இப்படி ஆயிடுச்சு. நான் அது வரைக்கும் ஷூ போட்டதே கிடையாது. நல்ல பல ஷூ போட வச்சார், நல்ல ஷர்ட் போட வச்சார், நல்ல பேண்ட்டு. ஏன்னா ஒரு நாள் சடமுடி வச்சுக்கிட்டு அதை குடிச்சிட்டு அங்கங்கே உழுந்து கிடந்தேன். அங்கங்கே நாற்றம் பிடிச்சி கிட்ட வர மாட்டாங்க. 10-20 நாள் பல்லு தேய்க்காமல் குளிக்காமல் இருப்பேன். ஆனால் இப்படிப்பட்டவன் எப்படி மாறினான்னு சொல்லி
எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. அம்மா அப்பா மனசில் பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில் திருமணம் முடிக்க யோசித்தாங்க. அப்போது பாஸ்டர் ஐயாவுடைய ஒய்ஃபோட தங்கச்சியை எனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய நல்ல மனைவி ஆண்டவர் இப்போ கொடுத்துருக்கிறார். எங்களுக்கு திருமணமாகி என்னுடைய குழந்தை வந்து 9 வயசு, இப்போ 4ஆம் வகுப்பில் படிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை தேவன் தர்றாரு. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஊழியத்தை எந்த ஊர்லேருந்து அடித்து துரத்துனாங்களோ அதே ஊரில் ஊழியத்தை ஆண்டவர், அங்கே போகும்போது எனக்கு சர்ச்சு இல்லை, எதுவும் இல்லை, வருமானமும் கிடையாது, நான் எப்படி சர்ச்சை கட்ட போகிறேன் ஆண்டவரை, என்னை கொண்டு போகிறீங்கன்னு சொன்னபோது 8 மாதமாக பூட்டப்பட்ட ஒரு சபையை காண்பிக்கிறாங்க. அங்கே போனால் பிஷப் கிங்ஸ்லி ஐயா அவர்கள் அதை கட்டி வச்சுருக்கிறாங்க. யாராவது பாஸ்டர் வராங்கன்னு வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது என்னை கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட போய் சந்திக்கிறேன். ஐயா, நான் அந்த ஊரில் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் சொன்னாங்க, நான் வரணும்னு சொன்னபோது பிஷப் கிங்ஸ்லி ஐயா தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நல்லா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த கீயை எந்த நிபந்தனை இல்லாமல் கொடுத்து ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி செய்தார். அந்த நாள் முதற்கொண்டு 2017 தான் முழு நேர ஊழியத்தை நான் துவங்க ஆரம்பித்தேன். அதே ஊரில் யாரெல்லாம் அடித்தாங்களோ, யாரெல்லாம் தொடப்பத்தை எடுத்து என்ன அடித்து துரத்துனாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதே கையால் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களாக மாற்றுகிற அந்த கிருபை எனக்கு தந்தார். இன்றைக்கும் அந்த சபை ஏறக்குறைய இந்த ஆண்டோடு 7ஆம் ஆண்டு என்று சொல்லலாம். ஒரு 80க்கும் மேற்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிராமங்களில் உள்ள அநேகரை விசுவாசிகளாக மாற்றுவதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாய் திருப்புவதற்கு, மனம் திரும்புவதற்கு கர்த்தர் கருவியாய் அடியானை பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, சென்னையில் பிஷப் கிங்ஸ்லி ஐயாவுடைய ஊழியங்களில் இணைந்து அவரோடு கூட இந்த ஊழியத்தை துவங்க செய்தார். அப்பொழுது ஒரு காஸ்பல் ட்ரக், ஒரு 40 லட்சம் மதிப்புள்ள காஸ்பல் ட்ரக்கை எனக்காக அங்கே கொடுத்தாங்க. பிஷப் அவர்கள் முதல் வண்டி, அவருடைய மனசில் ஒரு தரிசனம் ஏற்பட்டது. முதல் வண்டியை என் கையில் கொடுத்தாங்க. அந்த ஒரு வண்டியை வச்சு எங்கெல்லாம் இல்லையோ எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டு என் சாட்சியை, ஜெயிலிருந்து நான் எப்படி விடுவிக்கப்பட்டேன், என் குடிகார வாழ்க்கையை கர்த்தருடைய மாற்றினான்னு சொல்லி இயேசுவை பறைசாற்ற கர்த்தர் உதவி செய்தார். 3 ஆண்டுகள் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன் இல்லைங்களா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, பாஸ்டர் அவ்வளோ பெரிய வண்டிலாம் எப்படி தருவாங்கன்ட்டு. நான் 2013 சொன்னேன், இல்லை ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வண்டி தருவாங்க, அந்த வண்டியில் ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், அதை கொண்டு போயிட்டு கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொன்னபோது என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை. ஏன்னா அது பெரிய அமௌண்ட்டு பாஸ்டர், நம்மளால் ஒரு சைக்கிள்லேயே நம்மளால் போகிறதுக்கு கஷ்டம், ஒரு பெட்ரோல் போட முடியல, நம்ம எப்படி பாஸ்டர்னு சொல்லி பேசினாங்க. இல்லை எனக்கு தெரியல, ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இந்த மீடியா வழியாக நான் பேசும்போது கூட, இந்த சேனல் வழியாக பேசும்போது என் நண்பர்கள் அதை பார்ப்பாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஏன்னா இது உண்மையாக நடந்து விட்டது. அப்போது நான் எப்படி கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் கொடுத்தாரோ அதே போல் ட்ரக்கை பிஷப் கிங்ஸ்லி ஐயா அவர்கள் சென்னையில் ஊழியம் செய்கிறாங்க, பல்லாவரத்தில். அங்கிருந்து அவர்கள் மூலமாக முதல் ட்ரக்கை என்கிட்ட நம்பி கொடுத்தாரு ஐயா. அந்த ட்ரக்கை கர்த்தர் என்ன நம்பினார், 2வது பிஷப் ஐயா நம்பினாங்க. அந்த ட்ரக்கை கொண்டு போயிட்டு அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும், பட்டி தொட்டிகளுக்கு, இயேசுவரியா ஜனங்களுக்கு இயேசுவை காண்பித்து கொடுக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்தார். அந்த ஒரு ட்ரக்கு நல்ல சக்ஸஸாக ஊழியம் பண்ணது நிமித்தமாக ஒரு ட்ரக்கு 2 ட்ரக்காக மாறி 2 நாளாக மாறி இன்றைக்கு 38 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு ட்ரக்கை நாங்கள் கொடுத்து, அந்த ட்ரக்கு திறந்தா ஸ்டேஜாக மாறும், அதுலேயே ஸ்பீக்கர் இருக்கும், அதுலேயே மைக் இருக்கும், அதுலேயே கீபோர்டு இருக்கும், பேட் இருக்கும், தேவ நாமத்தை மையப்படுத்தலாம். அப்படி ஒரு பெரிய குருசேடு நடத்தலாம். அப்படிப்பட்ட ட்ரக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் 40 லட்சம் மதிப்புள்ள ட்ரக்கு. அப்போ 38 மாவட்டங்களுக்கும் கொடுத்தாங்க. அது 38 மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு இந்த அடிமை கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த பைத்தியம்னு சொல்லலாம். இந்த பைத்தியம், இந்த குடிகாரனாக இருந்த, பாவியாக இருந்த என்ன கர்த்தர் அவர் பணிக்கென்று பயன்படுத்த ஆரம்பித்தார். கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது இன்னும் 2 மாநிலங்கள், அதாவது யூனியன் பிரதேசம் இருக்குதே, இந்த தமிழ்நாட்டில்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் அங்கேயும் வண்டி செஞ்சு ஏறக்குறைய 40 ட்ரக்கு. இந்த 40 ட்ரக்குக்கும் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத, படிப்பில்லாத, அருகதை இல்லாத இந்த வின்சென்ட் ஆகிய எனக்கு இந்த 40 ட்ரக்குக்கும் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் மேனேஜர் என்ற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2வது பிஷப் ஐயா அதை கொடுத்து என்னை இப்படியாய் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாளில் ஏராளமான பேர், ஒரு ட்ரக்கில் எத்தனையோ பேர் சுவிசேஷத்தை கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது மினிமம் 10,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு நாளைக்கு. அந்த வார்த்தையை கேட்கும்போது
என் உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்கிற பாத்திரங்களை அவருக்கென்று எடுத்து பயன்படுத்துகிறார். நாம் பெருமை பாராட்டவோ மேன்மை பாராட்டவோ ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நிலைமை வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து கொண்டு அவருடைய பணிகளை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், இதை விட மோசமான நிலையில் நீங்கள் கடந்து வரலாம். இந்த சாட்சியின் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் காயங்களை மாற்றுவார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்தாலும் அவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் மலைகளை உடைக்கிற சம்மட்டி என்று. மலை போன்ற உன் பிரச்சனைகளை உடைக்கக்கூடிய இயேசுவின் வார்த்தை வசனம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றும், கண்ணீரை துடைக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இந்த ஊழியத்தில் மிக சிறப்பாக செய்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. எனக்கு கொடுத்த துணைவி, என் பிள்ளைகள் எல்லாருமாய் சேர்ந்து நான் அந்த ஊழியத்தை திறம்பட செய்கிற கர்த்தர் சபை ஊழியத்தையும் செய்கிறோம், அதே போல் தமிழ்நாடு முழுக்கமாக ஊழியத்தை செய்கிறோம். அநேக இடத்துல இந்த அடிமையை சாட்சியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் கூட எங்கேயாவது நீங்கள் சாட்சி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இந்த சேனல் வழியாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நான் உங்களுக்காக, இயேசு சாமிக்காக நான் வந்து சாட்சி சொல்ல என்றைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 2 பேர் தான் அப்படின்னு சொன்னாலும் நான் வருவேன். ஏன்னு சொன்னால் இயேசு சாமியை பற்றி சொல்கிறது தான் நம்முடைய வேலை. அதனால் கிறிஸ்துவை அறிவிப்பது தான் என்னுடைய வாழ்க்கை ரத்தமாய் மாறிவிட்டது. அதனால் உங்களுக்கு இந்த சாட்சி பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை வீடியோ எடுக்கிறதான அன்பு போதகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இது எவ்வளோ சிரமத்தின் மத்தியில் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட சாட்சிகள் கொடுப்பது நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும், கர்த்தரை இன்னும் பற்றி பிடிக்க முடியும், இயேசு அறிந்து கொள்ள முடியும்னு தான் எடுக்கிறாங்க. அந்த டீமுக்காக, பாஸ்டர்மார்கள் எல்லாருக்காக என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஏன்னா மீடியா மினிஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட். மீடியாவில் கண்ணால் பார்க்குறாங்க, காதால் கேட்குறாங்க, உள்ளத்தில் விசுவாசிக்கிறாங்க. 3 வேலை ஒரே டைமில் நடக்குது. அதனால் இந்த மீடியா மூலமாக இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் காலத்தில் வாழ்கிறோம் இல்லைங்களா? இந்த வழியாக இந்த செய்தி செல்லும் பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நாங்கள் சந்திக்கிறோம். யெகோவா நீசி என்ற இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னுமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எதுவெல்லாம் கூடாதோ மனுஷரால் தேவனால் கூடும். நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக. இந்த சகோதரனுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு ஜெகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஊழியத்தோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். God bless you. God bless you.